தந்தன 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 தந்தனா அம்மங்கோயில் கிடக்காரே அண்ணாவயல் மேற்காரே அம்மங்கோயில் கிடக்காரே அண்ணாவயல் மேற்காரே நம்ம ஒரு நடுவாள நிக்கிறடி அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குறடி அம்மங்கோயில் கிடக்காரே நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை சிரிக்க வைக்க சீர்திருத்த வயக்காடு வந்தேனுங்க அட சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தாருங்க ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான பப்புன்னு வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான பப்புன்னு வந்தாருங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமங்க பேரு கட்டு போனாதுன்னா கருப்பு சேவல் கடிக்க மாட்டாரு விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே அவ்வளவுதான் பாட்டு அருமையான ஊரு திரு ஆப்பனூர் தெற்கு கொட்டாக போன வருஷம் நல்ல மழை ஆன்னு சொல்லக்கூடாது போன வருஷம் மலையில் பொம்பளையால் ஊறான் தார்பாயை முக்காடை ஓட்டு பார்த்துச்சு எவன் கண்ணு பட்டுச்சோ ஏத்தா வரல 100 நாள் வேலை நைட்டு டூட்டியா தம்பி 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 லகுட்டு சேரில் உட்காரக்கூடாது நீங்கள்லாம் கட்டில் படுங்க கொசு ஊற்றி பொருதி விடுறேன் அது யாருப்பா வயக்காட்டில் தீய வச்சது வெடியா சுக்கு காப்பி அப்பு பச்சை தம்பி வாங்க இந்த பொன்னாடையை போட்டு விடுங்க ஏன்னா குளிர் நேரம் பிள்ளைய குளிர் தாங்க மாட்டாங்க கொஞ்சம் எங்கிட்ட எக்கோ எது வைங்க ஒன்னே சொல்லலப்பா என்னே சொன்னேன் வேற ஹலோ திரைப்பட புகழ் போலும் அண்ணன் கள்ளிச்சேரியை சேர்ந்த MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திரு ஆப்பனூர் தெற்கு கொட்டகை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் APR ஜெயவிநாயகர் இளைஞரணி சார்பாகவும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. என் தம்பிகளெல்லாம் வந்து விட்டார்கள், இளைஞர் வந்து விட்டார்கள், நாடகம் நல்லா இருக்கும். வாங்க தம்பிலாம் முன்னாடி உட்காருங்க. போய் துண்டு இல்லைன்னா இதை கூட கிழிச்சு போடு. நம்ம துணியா? சரி சரி. அவுக்கலைன்னா அறுவலை வச்சு வெட்டு. துண்டு உள்ளதாயா இருக்கு, அவுக்க முடியலையா? எந்த பைய பார்த்த வேலையா? அவர் வேமா ஓடியாரு, பெரிய வேலை. அருபோஜன் சிங்கு துண்டு உள்ள இருக்கியா, அவுக்க முடியல. 77 முடிச்ச போட்டு இதுன்னு துண்டு தானா இல்லை வேற என்ன தங்கமா? தம்பி அதில் ஒன்று இதில் ஒன்று பதட்டத்தில் ஏன் துண்டை உருவிட்டு வந்துடாத. பவுடர் துண்டு. நன்றி நன்றி ப்ரோ. ஓடு சிங்க, அப்படி சிங்க, கட்டி பிடிச்சிக்க. வா கேமரா வேல்ராஜ் கிரிச்சா. இவங்க வேற ப்ரெஷர் போட்டு மாதிரி உட்காந்துட்டாங்க. உளுந்த வடைக்கு அடிச்சுக்கிடுவாங்க காலையில் ஆப்பனூரில். பேர் சொல்லவா? கொரண்டி சுப்பிரமணி, ராகுல். தம்பி வக்கனா குண்டு கருப்பசாமி அவர்களுக்கு திரு ஆப்பனூர் தெற்கு கோட்டை சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மிருதங்க தூண்டிருக்க அன்பு தம்பி தோப்பூர் மருதவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாசி எடுத்து கொண்டு இருக்கும் பெரிய தாலி வண்டி. கோட்டையூர் கணேசன் மாதிரி தான் உட்காந்துருவார். கோட்டையூர் கணேசனுக்கு எல்லாமே மேந்தாப்பா. இவன் இல்லைன்னா கோட்டையூர் கணேசன் இந்த வண்டிக்கும் போக மாட்டார். ஏன்னு கேளு, மாட்டுக்கு சாணி ஊற வந்தானே அல்லுவேன். ஏன் அன்பு தம்பி எதுக்கு வந்தானே தெரியல. பாப்பா அன்பு தம்பி கிரிட்டிக்கல் தாள கலைஞர் தம்பி சதீஷ். அங்கே வார் உன் புருஷனை பேக் ஷாட் 2 அடிச்சு விட்றா. தாலி காந்திக்கு தெரியட்டும். யூடியூப் சேனல் 5 பேர் வாங்க. போய் வாங்க வாங்க. வேற வாங்கடா, ரொம்ப நடிக்காதடா, எரிஞ்சு விடுவேன். வந்து வாங்கிட்டு போங்கடா. நாட்டில் கட்டி குளிக்க துண்டு இல்லாமல் இங்கே வர பையன் சிங்கத்தை இன்னும் கொஞ்சம் ஏற்றி போய் கட்டணும். போய் ஏற்றி கட்டி நாடக அமைப்பாளர் அண்ணன் திரு ஆப்பனூர் மண்ணின் மைந்தர் AJ ராஜசேகரன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆப்பனூர் ராஜசேகரன்னா உலகம் பூரா தெரியும். நிறையா பிள்ளைகளுக்கு இந்த விநாயகர் சொற்பொழிவு நிறைய கலைகளை சொல்லிக் கொடுக்குறேன். வாழ்த்துக்கள் தம்பி, நீ நல்லா இருக்கணும்டா. டீ வாங்கிட்டு வந்த எந்த கடைடா? இந்த அந்த கடை தான் டீ கிடையாதா? இம்புட்டு இனிப்பு போடக்கூடாதா? லேசா கரம்பையை கலந்துக்கங்க.
குடிச்சேன் உமட்டுது. இவன் யார் இந்த சூத்துவத்தி யாருப்பா தம்பி? ஓ நாதனா, அவர் மைனாப்பா தெரியும் கூட பார்க்க மாட்டேன் நான். அகராதி கூதியா கடலாடி வில்வராஸ். அன்பு தம்பி கடலாடி வில்வராஸ் அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறது. என் தம்பி என்னை பேச விட மாட்டேன். கடலாடி வில்வராஸ் உண்மையிலே தெய்வீக திருமகன் உனா முத்துராமலிங்க தேவரையா சித்தரை இந்த பகுதியில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் நிறைய வீடியோவை எடிட் பண்ணி, வாடா தம்பி வாடா தங்கம் எங்கன போய் படுத்தேன், நீ தானே வந்திருக்கன்னு சொன்னேன், எங்கன உன்னையா பயந்துட்டானா? கடலாடி தம்பி வில்வராஸ். ஆமா எல்லாரும் வாங்க, நன்றி. இப்போத்தான் ஆத்தாக்கெல்லாம் வர்றாங்க, வாங்கத்தா. பணியாரத்துக்கு ஊற போட்டிருக்கலாத்தா, 2 பணியாரம் கொடுக்கத்தா, நல்லா இருப்பிய. ரேசரிசியை போட்டு ஆட்டுங்க, கரைச்சி பிடிச்சா. இன்னும் யார் வரணும்? யார் வரணும்? அடே முருகா, நீங்கெல்லாம் வருவீங்களாம்ப்பா. ஒவ்வொரு ஆளை மொத்தமாக கொடுத்துலாமல, காலாஞ்சி அவன்கிட்டே கொடுத்துருந்தா பிரிச்சுக்கிடுவாங்க. ஆமாம், ஒரு 4 துண்டை கொடுத்து விடு தம்பி, பிரித்து கொடுத்துருவேன். அப்படி உட்காருங்கப்பா, அதான் நான் நாடகத்தை கெடுக்க முன்னாடி வரணும்ல. அப்படி வாங்கடா சிங்கம், வாங்கடா. பரிச்சு எழுதுனீங்களாப்பா? நல்லா எழுதுவாப்பா, நல்லா எழுதுவாப்பா. வாப்பா 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 கரடி வாப்பா. என் சிங்கம் ஒரு ஆள் போதும்டா அந்த ஊருக்கு. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத புண்ணிய பூமி இந்த பகுதிக்கே ஒரு நாடுனா திரு ஆப்பனூர். தெற்கு கொட்டகை அன்பு உறவுக்கெல்லாம் அப்போ முனிசாமி அப்புக்கும் பாதம் தொட்டு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பாட்டை பாடுறேன். ஹலோ 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 கோச், உண்மையிலே மறக்க முடியாத மைசர் நாகூர் ஆண்டவர் மற்றும் விநாயகா தெற்கு கொட்டகை. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். இப்படி ஒன்றுபட்டு இருந்தா எதுலையுமே தமிழை சாதிக்கலாம். உங்களுக்குள்ள எதுவுமே வரக்கூடாது. ஒரு ஆம்பளி பார்வை ஒரு குழாயம் விடுவேன், கள்ளப்பருப்பு வியாபாரத்துக்கு போகலாம்னு இருக்கேன். வர வர ஊர்களில் வஞ்சி உடிக்கிறாங்க. ஹலோ 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 ஹலோ, அன்னை தந்தை நான் வணங்கி திரு அப்பனூர் தெற்கு கொட்டாயில உள்ள முக்குளத்துறை நான் வணங்கி, இந்த சாமி எல்லாம் சொன்ன சொல்லும் மாறாது. எங்க பாட்டங்க ஆண்ட சாமி இந்த அப்பனூர் தெற்கு கொட்டாயில சொல்வாக்கு தப்பாது. அன்னை தந்தை நான் வணங்கி உள்ள, அன்னை தந்தை நான் வணங்கி உள்ள, அன்னை தந்தை நான் வணங்கி திரு ஆப்பனூர் தெற்கு கொட்டையில உள்ள இந்த தெய்வீக திருமகன் வாரிசுகளை நான் வணங்கி, அன்னை தந்தை நான் வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, சபை வணங்கி. பொல்லாத ரோசக்காரே தாய் பிள்ளைக்கான் முனீஸ்வரா, நீ பொல்லா போய ஜாமிடா, கருவேலம் உள்ளுள்ள வடுக்கையா, இந்த மக்களை காத்து வரும் முனியன நவணங்கி.
குடியருமா 18ஆம் படியா வலதுகை முடிச்ச நாட்டு வீச்சருமா அருவா குடியருவா கருப்பு நீ முடிச்ச வீச்சருவா மலையாள நாட்டுல பேரு சொல்ல பிள்ளை இல்லடா தூக்கி வளர்த்த மலையாள நாடு என் கருப்பன கொண்டடைக்க முடியலடா அலர் கோயில் இல்லையா கருப்பனுக்கு அவன் கோட்டுக்கு தரிச்சுடா அலர் ஒயில் இல்லையா மெல்லமடு கம்மாயா என் பாண்டி முனி மெல்லமட கம்மாயா நித்த ஒரு நீச்சல் போட்டியா பாண்டி முனி ஏ மேலமடே கம்மாயா என் பாட்டி முடி நிச்சம் ஒரு நீச்சல் போட்டியா தங்கிருப்பது கருப்பாயுருணி ஏமாண்டி தங்கியிருப்பது கருப்பாயிரணி என் பாண்டி தங்கிருப்பது கருப்பாயுருணி ஏமாண்டி நீ தாமதிச்ச வட்டாயுருணி பாண்டிய நீ தாமதிச்ச வட்டாயிரணி என் பாண்டிய உருதரண்டிருச்சு யராசாக்கா ஊரு திரண்டுருச்சு அப்பனூரு தெற்கு கொண்டாங்க டேய், இந்த மறவர் கூட்டம் ஒத்துமையா ஆயிருச்சு ஊரு திரண்டுருச்சு ஒற்றுமை ஆயிருச்சு உள்ள ஒற்றுமை ஆயிருச்சு ஆயிருச்சு நாடு ரெண்டிருச்சு யமாமா நாடு திரண்டுருச்சு என் மாமா அவ நாடகத்தை பார்க்க தானே எழலவா போய் நாடகத்தை பார்க்க தனி மாமோய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எழல மாமா எல்லோ மாமா எல்லோ எல்லோ எழல மாமா எல்லோ மாமா எல்லோ கைதட்டின எங்க அப்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க எவ்வளோ என்ன வர போட்டு வந்தவங்களா கைதட்டுங்க. உங்கள் நம்பித்தானே இந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன். பொம்பளையெல்லாம் கைதட்டுங்க தாத்தா. எப்படி தட்டுவீங்க? பூரா பேங்கில் தானே தகவலாக்குறீங்க. கைதட்டுங்க தா, நல்லா இருக்கு. ஒரு உள்ள கைதட்டல என்ன செய்ய? தம்பி ரொம்ப நன்றி தம்பி. தம்பி மொட்டை அடிச்சா சந்தனம் தேய்க்கணும். வருங்காலத்தில் பெரிய பிளேயராக வருவேன் அவன். சென்னை கிரிக்கெட் மேட்ச்சில் சீரணியும் பூரணியும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எவன் பேர் எவனுக்கடா தெரியுது? சாம்சன் உண்மையிலே இன்னைக்கு தான் நல்லா 100 அடிச்சாப்புல. சேட்டன் வாழ்த்துக்கள் சேட்டன். சேட்டன் யாரும் கிடையாது. வேற யாரு? எங்க ஐயாவோட மயன். அப்படியா? சரி சரி. ஆமா, அப்படியே எங்க அப்பா கேரளாவில் போய் அடிப்புக்கு போயிடுச்சு. அடிப்புக்கா ஆயுசு மாத்திரை ஒருத்தர் இருக்கேன், இரும மாத்திரை ஒருத்தர் விளையாண்டேன். பேரை பாரு, ஆயுசு மாத்திரை. அன்னைக்கு ஒரு பிளேயர் விளையாடுறேன், கபடுன்றேன். கபடு வாபோடு எது எப்படி இருந்தாலும் பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான இந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்து இங்கே எதுவுமே தெரியாம உட்காந்துருக்க பெரிய ஆளுக்குதான் பழைய சீமக்கருவை அடிப்பு. வணக்கம். ஆனா பெரியவர்களையும் வீர பாலூட்டி வளர்த்த அன்னை தெரசா ரூபத்தில் இந்திராணி அம்மையார் போல் அமைந்திருக்கின்ற என் தாய்மார்களை வணங்குறேன். இதுக்கு திருந்தாதுங்கப்பா. ஆம்பளை திருந்தனால அதுக்கு திருந்தாது. இத்தனை கைதட்டுதான் அதுல ஒரு அக்கா தட்டுது இருந்தா அது கைதட்டல. பாக்குலக்கட்ட உருட்டுறியோ? இந்த வந்துருச்சு, எங்க அக்கா வந்துருச்சு. வாத்தா வாத்தா பிள்ளைய தீட்டு வண்டியாத்தா. அந்த அங்க நிக்கிற ப்ரோ, வாங்க ப்ரோ, இங்க வாங்க வாங்க, கப்ளிங் காமிக்கிறேன். ஆமா, இப்படி பேசினா தாப்பா சிரிப்பிய. நல்ல கருத்துக்கள் சொன்னா இவன் கிடைக்க மசரும் வேண்டிய. விவசாயம் இந்த ராமநாட்டு பகுதியிலே மக்களை இன்னைக்கு வாழ வைத்துக் கொண்டிருப்பது விவசாயம் இல்லை, சீமக்கருவை.
சீமக்கருவை நிறையா உள்ள 3 மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம். அடுத்து இவன் 8 உத்தராசம் மாவட்டத்துக்கு சீமக்கருவை விதைச்சிருவேன். சீமக்கருவை முள்ளு குத்துனா ஐயோ ஆத்தான் நம்ம வைரம். இன்னைக்கு சீமக்கருவை முள்ளு தாண்டா எத்தனையோ குடும்பத்துக்கு வைரம் வைரம் வைரம். நீங்க 4 பேத்துக்கு புரியுது தம்பி. இப்படி போய் பரீட்சையில் அறிவு சார்ந்த விஷயங்களை எழுதி அப்பா அம்மாவுக்கு பேர் சேர்த்து திரு ஆப்பனூர் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கணுமியா. நீங்கெல்லாம் மார்க்கு போடுவாங்களா? அகராதி கூதிக்குத்தானே உன்னை எது நம்ம வேல்ட்ட அறிவு சொல்ல முடியாது. நல்ல விஷயங்களை என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை எழுதுன. அதை விட்டு விட்டு ஓசு கப்ளிங்கி வா ஓடு இதெல்லாம் எழுதுனீங்கன்னா காத்தா திருக்கிட்டு அறையவேன். பாண்டா பாண்டா உண்மையில நல்லவய வணக்கண்டா உள்ள ஆய்வுன்ட்டு அவனை வெட்டிவிட்டாங்க. அன்னைக்கு பார்க்கிறேன் மூஞ்சி கிஞ்சிலாம் அரைச்சு முண்டியல் ரோட்டில் விழுந்து வணக்கண்டா பிள்ளைன்னே நான் கரடினே நினைச்சிட்டேன் அவன். ஆனா திறமையானவன் பாண்டா. பாண்டா மட்டும் கிடையாது, கூமாவட்டி தங்கப்பாண்டி அருமையான இழுவையில் அவன் இழுக்கிறான்டா. நெஞ்செலும்பு சூம்புறது மாதிரி எங்க என்னங்கண்டே அழகு வட்ட பிள்ளைய கட்டி பிடிக்கிறேன். எனக்கு வர்ற உம்பளை பூரா எத்து பள்ளம் காதில் ஊழ வடிஞ்சதும் இடியப்பம் அந்த வந்துட்டே இல்லை. இவன் தானே முதலுத்துற அந்த வளைவில் கடை ஓட்டுருக்காங்க இடியப்பம். அவன் என் தம்பி தான். இவன் இடியப்பம் அந்த அங்கிட்டு இருக்கவே வந்து சூப்பு. இவங்க பூரா பணியாரா. தம்பி இடியப்பம் சொன்னா தம்பி எலி தெரிச்சு போகும். இங்கே ஏற்கனவே நக்கிற மாதிரி இருக்கு. வாங்க போய் ஒரு கடை ஒன்று கிடக்கு பார்க்குறீங்களா 7 ரூபாயில அந்த வெதரை லேசா திரிய விட்டு போங்க. என்னத்தை சொல்ல உண்மையிலேயே தெய்வீக திருமகன் இங்கே தெய்வமாக இருக்கிறதுனால தான் நாடக சீனையே கட்டக்கூடாது என்று கிராமத்தார்கள் அன்போடு நாடகம் நடந்து கொண்டிருக்கு. எங்க ஐயா ஒரு ஆள் எந்திரிவேன். நம்ம ஐயா என்னப்பா செஞ்சாரு? உருளைக்கிழங்கு படம் பார்க்குறியா? ஐயா மாதிரி நீங்களாம் வரணும்ப்பா. அதே மாதிரி அங்கிட்டு இருக்காரு யார் அவரு? ஆமாம் நேதாஜி உங்க சித்தப்பா தானே. இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாரு. யாருக்குமே அடிபடாதவங்கெல்லாம் பல முறை சிறைக்கு சென்ற ஒரு மாமனிதர் சித்தர் யாருன்னா நம்ம ஐயா தாப்பா. மக்களுக்காக போனார். இங்க இருக்க ஆண்கள் அத்தனை பேருமே தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவரையா வாரிசுகள் தான் இவங்கெல்லாம். ஐயாவை பார்க்குறேன் எல்லாரும். ஆனால் இவளை சொல்லி ஒரு ஆள் ஒரு 100 ரூபா நகட்டில் பார்த்தியா? அதுதான் சொன்னி நாடகத்தை அங்கிட்டு ஆரம்பிப்போம். எவை கண்டு எடுத்துட்டா எங்கள் அப்பா கொடுத்துட்டாரா? ஏபிஆர் ஜெய விநாயகர் இளைஞரணி சார்பாக திரைப்பட புகழ் MKR அவர்களுக்கு 500 அன்பளிப்பு. ரொம்ப நன்றி. போய் உள்ள நடக்கிற கிரிக்கெட் பேட்லாம் யாருது? திரு ஆப்பனூர் கபடிக்குத்தான் பேர் போனதுன்னு நினைச்சேன். கிரிக்கெட் விளையாடுறீங்க, ரொம்ப நன்றி. போய் சூப்பர் சூப்பர். அது ஹெல்மெட்டு மேலே தூக்கி போட்டிருக்கேன். அதில் எறும்பு மொச்சு கிடக்கு. ஆனந்த் அதை போட்டுக்கிட்டு முண்டை காற்றை கடிச்சு பிடிச்சி எறும்பு. என்ன எங்கள் அப்புவா? எங்கள் அப்பு கிட்ட ரவுண்டா வாங்கு 1000 ரூபா. என்ன அண்ணன் MKR அவர்களுக்கு மதிப்பிற்குரிய அப்பா திரு NK முனியசாமி பாண்டியன் அப்பா அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பு. எங்கள் அப்பு சேர்மன் அப்பு முனியசாமி பாண்டியன். எங்கள் அப்புக்கிட்ட நான் வந்து விளையாட்டுக்கு பிள்ளைதேன், அதனால் கேட்குறேன். நிறையா அன்பாலயத்துக்காக எங்கள் அப்பு உதவி செஞ்சுருக்காரு. ரொம்ப நன்றி. இப்போ அந்த 500 ரூபா தாளை கேட்கறதுக்கு தான் அப்படி சொன்னேன். அதான் வந்துருச்சுல 500 ரூபா. நீ வாங்குறா, உனக்கு கமிஷன் தரேன்டா. 800 ரூபா உனக்கு தர சம்பளம்டா. இன்னும் தூங்க மாட்டேன். படிக்கட்டுலாம் பிரிச்சுட்டு வருவேன், படிக்கட்டுலாம் எடுப்பேன். ஆனால் உண்மையிலேயே என் தம்பி நாடகம் பேச வந்தியில் போய் எனது அன்பு சகோதரன் முனிசாமி அப்போட மருமகன் நாகேஸ்வரன் நிறையா வெளிநாட்டில் இருக்கும்போது அன்பாலயத்துக்கு உதவி செஞ்சுருக்கார். ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த குடும்பத்தையும் இந்த ஆப்பனூர் மற்ற இந்த தெற்கு கொட்டாயையும் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. இந்த பவுலர் அருவிசுங்க தானே ஒரு வா ஓடுறவரா? வாங்க போ. நாயாத்துறேன் பொம்பளைக்கு நாயாத்துறான்னு சொன்னேன். ஆனால் நான் சொன்னது பூரா வைரல் ஆகி போச்சு. சைடு சின்ன
அப்போ உள்ள வந்து ஒரு ஊறுகாய் நக்கிட்டு போறியா அப்போ வெக்கப்படுறேன் பாடுறேன் தம்பி எத்தனை பேர் குடிய கிடக்குறானோ. இந்த நாய் யார் நாய்த்தா? அருமையான நாய். இத்தனை அசையில வர லேடிஸ் கிடைக்காம தெரியுது. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். ஹலோ அங்கே வாங்க, மைக்கு வாங்க, வேற சொல்லுங்க. என்னடா அடிக்க வர மாதிரி வர்ற? நான் பப்புனுப்பா. தேனி மாவட்டம் கூடலூர் மூக்கப்பன் அன்பு பிரதர்ஸ். யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ண? அன்பு பேருக்கு. ஓம் விக்னேஸ்வரன் தருமா, குருவான பிரசாதம் கொடுத்து விடுங்க. மஞ்சப்பாலை கொஞ்சம் ஊத்தி விடு. அள்ளிட்டான் பாரு. தேனி மாவட்டத்திலிருந்து இந்த மண்ணுக்கு வந்த தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர். நம்ம எல்லாத்தையும் வளர்த்து விடுவோம். பாட்டு பாடுவோமா? ஹலோ ஹலோ. என்ன தயவு செய்து யார் அன்பளிப்பு கொடுத்திருந்தாலும் இங்கே மைக் செட் பக்கத்தில் நான் இருப்பேன், ஏன்ட்ட வந்து கொடுத்துருங்க. யாரும் மேடையில் வந்து ஏறக்கூடாது. மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களை கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் மேடைக்கு அழைக்கப்படும். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் ஏபிஆர் ஜெயவிநாயகர் இளைஞரணி சார்பாகவும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படும். காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் ஏபிஆர் ஜெயவிநாயகர் இளைஞரணி சார்பாகவும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா ஒரு ஆள் தான் வந்திருக்கிய, பூரா தேர்தல் பணியில் இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம வண்டியை மறைங்க வரும்போது. நான் என்ன காசாக வச்சிருக்கேன், உள்ள இருக்கிறது ஊரா அந்த கிழிஞ்ச துணி. என்னையை மறைச்சிக்கிட்டு அன்னைக்கு இப்படித்தான் ஒரு இடத்துல மறைச்சிருக்காக மிளகாத்தூள் அரைக்க வந்தவன். திறந்து விட்டுருக்கேன், கண்ணில் அடிச்சு. அதில் பிறந்தவன் தானே இவன். ஆமாம், போமுண்ட மறையாதுண்ட. எப்போ பார்த்தாலும் கிறுக்கு கூதி மாதிரியே தெரியாங்க. ஹலோ பாட்டு. ஹலோ ஹலோ. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க, தேவரைய சொன்னாங்க. இந்த அகில வல்ல வணங்குகின்ற தங்கமுங்க, இந்த அகில வல்ல வணங்குகின்ற தங்கமுங்க. ஓ 18 சித்தரில் ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க. இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க, இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க. இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க. இந்த எக்குளமும் வணங்குகின்ற சாமிங்க, இந்த எக்குளமும் வணங்குகின்ற சாமிங்க. ஓ 18 சித்தர ஒரு சித்தரன்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க. ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது மீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க. குங்கும பொட்டுமே வச்சுக்க. ராமாயி ராமாயி குங்கும பொட்டுமே வச்சுக்க. ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. கொட்டமேட தாண்டி போவோம் ராமாயி. நாம கோட்டமேட தாண்டி போவோம் ராமாயி.
ராமாயி தேவரையா கும்பிட்டு வழிபடுது வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாத்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தில் மேலே நிற்கிது வீராயி அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க தகப்பாட்டி அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கொத்துக்க உப்பலக தானும் தூக்கிக்க ராமாயி ராமாயி உப்பலக தானும் தூக்கிக்க ராமாயி நம்ம பொங்க வச்சு வழிபடுவோம் வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு வச்சுக்க குங்கும கட்டிக்க வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்கிது வீராய் தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்கிது வீராயி தேவரையா புகழ் பசும்பனில் உள்ள கோபுரத்தி மேலே நிக்கிது வீராயி இன்னும் கொஞ்சம் எக்கோ வச்சு கொஞ்சம் இது இருக்கா ஸ்டிங் லேங் இருக்கா கொஞ்சம் வாலி ஹலோ 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 காட்டு வழி போற பொண்ணுகளா கவலைப்படாதீங்க காட்டு புலி உங்களை வழிமறிக்கும் மனசு நொந்து கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா குண்டையங்கொட்டை மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போறே பொண்ணு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நம்ம மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள பூமி ஐயா ஆப்பநாடு சீமா ஐயா வீரமுள்ள பூமி ஐயா ஆப்பநாடு சீவனையா வீரமுள்ள பூமி ஐயா ஆப்பநாடு சீமா ஐயா அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு அந்த அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் மாறு மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் மாறு பெரியப்பா நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா நியாயத்துக்கு கட்டுப்பட்டோம் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டோம் நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா நம்ம தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா அப்பநாடு பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்குளத்தர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா தேவரையா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு பாப்பாவட்டி முக்கிய தேவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு வீரமங்க வேலு நாச்சியா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு கைதட்டின அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. நாடகம் கதம்ப நாடகம். கதம்ப நாடகத்திலே இப்போ எல்லாம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வந்திருக்காங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இதில் ஆட விட்டு சேவெல்லாம் கடிப்பாங்க. சேவை கொண்டு வரலையாம்பு பிராலை கோழி இருந்தால் கூட தூக்கிட்டு வா, கொடுக்குறக்குள்ளே செத்து போகும், அதோட வதக்கி தின்ட்டு போயிட்டே இருக்கு. ஒரு ஊரில் அப்படித்தான் கோழியை கொண்டு வர சொன்னால் கலர் கோழி குஞ்சு ரெண்டை கொடுத்துட்டு இதை கடிங்க என்னைக்கு இருந்தாலும் சேவலாக தானே வரமுட்டேன் ஒரு ஆள். அதை புருட்டுன்னு கடிச்சேன், கோழி பையை பேண்டு வச்சுட்டு ஓடி போச்சு. சாமி தத்துருவமாக இருக்கும். ஏன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். தம்பி மஞ்சள் சட்டை முதுகு முக்காத்துட்டு பிறாது போயிடும்.
அந்த பேண்ட்டில் 800 ஏரியல் போட்டால் கூட ஊற வைக்க முடியாது, அதோட எரிச்சு இப்படி உட்காந்து அறுத்துறாய். ஆனால் இங்கே பெரியவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு இந்த இப்படி போகிறவங்க கூட மேட்சா பேண்ட்டும் சட்டையும் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம காலத்தில் 16 ஓட்டம் இருக்கும். எங்கள் ஐயாலாம் யூரியா சாக்கை வச்சுலாம் தப்பார். திரைப்பட புகழ் அண்ணன் MKR அவர்களுக்கு ஸ்ரீ வனப்பேச்சி அம்மன் எர்த் மூவர்ஸ் சார்பாக ரூபாய் 500 அன்பளிப்பு. என் தம்பி உண்மையிலே நல்ல ராசியான ஆளுப்பா. அதே இடத்துல நீ உட்காரணும், இடம் மாறி உட்காந்துடாத. இவங்க எதுக்குடா போறாங்க, இதை பால்வாடி நினைச்சிட்டாங்களா? உண்மையிலே என் தம்பிகள் மசுறு வெட்டுக்கு உலகத்தில் ஆளையே கிடையாது. இங்கே இருக்க பெரிய ஊரா அன்னைக்கு அப்பாலாம் என்ன பூ சொல்லுவாங்க, சலூன் கடைக்காரை கூப்பிட்டு, ஏய் சோனே இங்கே வாப்பா, என் மயனுக்கு 3 வருஷத்துக்கு மசுறு தலையக்கூடாது, அந்த மாதிரி வெட்டுன்னா தண்ணியை ஊற்றிக்கிட்டு வெட்டி விடுவாங்க, போரிங் பவுடர் 2 அடிச்சு விடுவாங்க, ஏன்னா காது இதெல்லாம் அறுத்து அந்த அளவுக்கு வெட்டினா. இன்னைக்கு சின்ன பையன் கூகுளில் பார்த்துட்டு போய் சொல்கிறேன், ஹலோ ப்ரோ இந்த பக்கம் எரிச்சிருங்க, இங்கிட்டு சுத்தியில் வச்சு அடிச்சிருங்க, வீட்டுக்கு வர்றேன் அவங்க அம்மாவுக்கு அடையாளம் தெரியல, நீ யாரும் மயன்டா, நான் தாம்மா ஓ மயன்னு சொல்கிற அளவுக்கு மசுரிலே அழகு இல்லை. எது சொன்னாலும் ஒரு உள்ளா செய்யாது, ஏன்னா காத்தோட்டம் இல்லைல்ல. இந்த சீரியல் வந்து உண்மையிலே இந்த மை செட் சூப்பர். 7 தடவை சொல்லிட்டு 50 ரூபா நகட்டில் வச்சேன். ஆமாம் இந்த தம்பி வாங்க தம்பி, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், வாங்க ஒரு டொங்காசு போட்டு போங்க. தமிழ்நாட்டுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அதிகாரி ஐயா, அவர் ஒரு ஆள் தான் வந்திருக்கார். 2 பேரா? அந்த அங்கிட்டு ஒரு ஐயா இருக்கார். ஐயா வணக்கையா. என்னைக்குமே காவல்துறைக்கு விழிப்புணர்வு நான் தாங்கய்யா, நான் தாங்க இது வரைக்கும் 1.5 லட்சம் கட்டியிருக்கேன் அவதாரம். காரணமே என் டிரைவர் கூதி வாங்கிக்கிறேன். பெல்ட்டை போட்டு ஓட்டுனா அன்னைக்கு என்ன பண்ணிவிட்டேன், அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டே நம்ம பெல்ட்டை போடலை. தம்பி இந்த அகராதி மயிரெல்லாம் அங்கே வச்சுக்கணும், செகுல் அரைஞ்சு விடுவேன். இப்போ அதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். காவல்துறை நம்ம நண்பர்கள், ஆனால் இரவு பகல் பாராமல் அவங்க பணியை அவங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எல்லாருமே டூலர் ஓட்டுற ஆளு பூரா ஹெல்மெட்டை வீட்டில் வச்சுக்கிட்டு வெறும் வண்டியை உருட்டிட்டு போ. ஹெல்மெட் யார் ஓடுறா, நம்ம என்ன நினைக்கிறேன், ஆப்பனூர்லேருந்து கடலாடி தானே போகிறான், எதுக்கு ஹெல்மெட்டு? இங்கிட்ட யாராவது சிரிச்சிக்கல என்ன அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம பாதுகாப்பு அவசியம். அதே மாதிரி காரு ஓட்டுற ஆளுங்க சீட்டு பெல்ட்டை போடுங்க. வாங்க போ வாங்க போ. அருமையான கும்பிடு. ஆனால் நம்மளையெல்லாம் வெளியில் போக சொல்லிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு சாமியை வேண்ட ஒரே தெய்வம்னா எங்கள் தாய்மார்கள் தான், எங்கள் ஆத்தாக்க தான். அதுக்கு நினைக்கிது நாங்கள் வந்து உட்கார்ந்தது ஊத்தமாட்டா. ஏன்னா உடல் பயிற்சி அன்றைய காலத்தில் வயசானவங்களுக்கு தான் தெரியும். ஊரில் ஒரே ஒரு ஆட்டூரில் இருக்கும். அந்த ஆட்டூரில் அரிசியை போட்டுக்கிட்டு அந்த உரலில் கோழிப்பீ பேன்றிருக்கும், எச்சிதிப்பி வச்சுருப்பாங்க. அந்த கல்லை போட்டு வைக்க குளத்தை வச்சு தேய்ச்சி கழுவிட்டு ஊர் பொம்பளைய ஊரை அந்த ஒத்த ஆட்டூரில் தான் ஆட்டுங்க. அன்னைக்கு ஆப்பனூரில் ஆட்டும் போது ஒரு சத்தம் வரும், கேசு பூசா கேசு பூசா கேசு பூசா, தள்ளும் போது பிடிச்சு தள்ள. இன்னைக்கு என்ன பண்ணுறது, 2 உடி கிரைண்டரில் 15 உடியை போட்டு கல் புடிங்க அடிச்சு படுத்து கிடந்த மாமனார் சங்கிலே விழுந்து அப்படி பாவரச பூவரசன்னு பெல்ட்டு ஊரா சிக்கிறது, கரு புருண்டு. உடனே பொம்பளைய சொல்லுது, கரண்ட் வத்தலை. அப்படி கரண்ட் வத்தலையா? 2 உடி கிரைண்டரில் 2 உடி தானே போடணும். இன்னைக்கு பூரா சொகுசு வாழ்க்கை. இன்னைக்கு சிலிண்டர் கிடைக்காம கியூவில் நிற்கிறாங்க. 15 கிலோமீட்டருக்கு சிலிண்டரை தூக்கிட்டேன். ஒரு ஆள் போதையில் சிலிண்டர் தெரியாமல் சிவப்பு பிளாஸ்டிக் குடத்தை தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் கேஸ் இல்லாமல் வீட்டுக்கு கொண்டு போய் குடத்தை உடைச்சு. உண்மையிலே விறகடுப்பு சமைப்பதை ஆரோக்கியமான ஒன்று. மண்பானத்தை நாடுங்க. ஆனா நம்ம பகுதியில் விறகுக்கு பஞ்சம் கிடையாது. என் அன்பு தம்பி எல்லாம் வா தம்பி வாப்பு. இந்த வருஷம் அதிகமா நீங்க படிச்சுட்டு அடுத்த வருஷம் வரும்போது நீங்க எல்லாருமே 100 மார்க் வாங்கணும் எல்லாத்துலயும். என் தம்பி ஒரு வடி மேலே ஏறி 150 வாங்கவும். அப்போ இங்க படிக்கிறத கெடுக்கிறதே நீதான். பள்ளிக்கூடம் அங்க வாங்கி சிங்க உன் கையால வாங்கு, நீ தானே ராசியான ஆளு. நம்ம
கே பூமிநாதன், ஏ வேப்பங்குளம் கிராமத்தை சேர்ந்த தொழிலதிபர் பூமிநாதன் அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக 5001. நன்றி, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. உள்ள போய் அந்த ரூமில் உட்காருங்க. அந்த ஏசியை போட்டு விடுங்க லேசா. காசு காசு நம்ம சொல்கிறோம், காசு இந்த உலகத்திலே பெரிதல்ல. காசு மட்டும் வைத்திருந்தால் எல்லாம் வந்து விடாது. மக்களுடைய உண்மையான அன்பை பெற்ற எத்தனை பேர் இருக்காங்களோ நாடக உலகத்திலே எம்கேஆர் என்ற ஒரு கோமாளி இந்த பகுதியில் தான் என்னை வாழ வைத்த தெய்வங்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் பொறுப்பாதத்துக்கு நன்றி கூறி ஒரு பாட்டை பாடிக்கிறேன். ஹலோ 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 ஹலோ. இவன் என்னடா ஒரு பாட்டுக்கு போறேன், நான் என்ன ஊசி விட வந்தவனா? ஒரு பாட்டுக்கு போறதோ போற. தம்பி கொஞ்சம் உள்ள வாங்க, நீர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஒரு கொட்டாச்சியில் பேஞ்சு விடுங்க. இந்த பப்புன்னு ஆனந்த் இருக்கு, அவனுக்கு உன் மூத்திரத்தை குடி. எவ்வளவு ஸ்டைலா காமெடி பின்றான்டா, சூப்பர் தானே. உங்க அப்பா வேற என்னப்பா? அப்பா தெரியலேன்ட்டேன், அதுக்கு நீ என்னை செருப்புட்டு அடிச்சிருக்கலாம். எவ்வளவு அகராதிவா இருப்பா அப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா? நாடு தமிழ் நாடு, நம்ம நாட்டு மருந்து இது. நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளும் மருந்து. நாடு தமிழ் நாடு, நம்ம நாட்டு மருந்து இது. நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளும் மருந்து. ஏடு கண்ட பசும்படிலே படரும் மருந்து. நான் என்னாலும் பாடுகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா? முக்குளத்து மூலிகையா செய்த மருந்து. மூவாசையற்ற மாறு பிரம்மச்சாரி மருந்து. ஏடு கண்டால் பசும்படிலே படரும் மருந்து. எங்க ஆப்பநாடு வணங்குகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா? சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து. எங்கள் சின்னாட்டி எழுதி வைத்த எண்ண மருந்து. சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து. எங்கள் சின்னாட்டி எழுதி வைத்த எண்ண மருந்து. பார்ப்புகளும் பசும்படிலே படரும் மருந்து. இதை எக்குளமும் வணங்குகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? நன்றி 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 நன்றி. கைதட்டின என் தங்கங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த கதம்ப நாடகம் என்றால் என்னவென்று கதையினுடைய சுருக்கத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். மொத்தம் சொல்லுங்க, சொல்ல தப்பு சொல்லேன். இப்படி பேசுனா என்னட்ட நாடகம் முடிய 8 வருஷம் ஆகும். 3 பப்புனும் 2 டான்ஸு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வந்து ஆடி அருவாளை ஏறி சாவ கடிப்பாக. ஏன்னா உசிலம்பட்டி பக்கம் அங்கே என் தம்பிகள் அன்னைங்கெல்லாம் திகுத்துக்குன்னே வருவாங்க. யார் வர்றானே தெரியாது. அங்கே போய் அப்படித்தான் கருப்பை பிடிச்சி உள்ளே கொண்டு வரணும்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கருப்புசாமியை தூக்கிட்டு, பெரிய கருப்புசாமியை கந்து கந்தான். இதில் ஒரு கருவு போட்ட ஆள் அப்போத்தான் ரீப்பரில் அருவா செஞ்சுருப்பான் போல. அவன் ஏறி நின்ற அருவா ஏற்கனவே ரீப்பரில் கொலை ஓட்ட ஓட்டுருக்கு. இவன் ஏறிக்கிட்டு சாவக்குன்னு 2ஆ முறிஞ்சு முகத்தில் அடிச்சு முண்டை. ஏன்னா சாமி என்பது என்னன்னா, சாமி இருக்கு. இந்நேரத்தில் என்னப்போ போன வருது? கெடாமத்த போறியா? தொங்காசா? இடியப்பம் கிடையாது, அது பூஸ்ட். ஏழை இவன் ரொம்ப அதை வாங்கிட்டு போனேன். ஏத்தா இது யாருமா ஏன்தா? நடந்து போகும்போதெல்லாம் என்னத்தா கீரி பூச்சி மாதிரியே போனேன். அவ அம்மா அது புழுக்கு சேலை காத்தாவா
பிள்ளை நல்லா வளர்த்துருக்கத்தா. அடுத்த பிள்ளை வரக்கும்போது உன் மயனை தூக்கிட்டு போய் சேனை வைக்க சொல்லு பிறக்கிற பிள்ளைக்கு. ஒரு இடத்துல உட்கார பண்ண மாட்டேன்ப்பா அரிப்படுத்தவைய. ஒரு இடத்துல உனக்கு போகிற உடனே ஒப்பனை கண்டை கட்டி போகும். நான் பாடும்போது ஒன்று எரிச்சலாக இருக்கும் கூட கல்லை விட்டு கூட ஏறி நான் பாட்டை தோறனே அப்படியே போயிட்டு இருந்தா. ஆமாம் என்ன ஒன்று பெரிய ரவுண்ட்ஸ் பட்டுருமையன் ரவுண்ட் அடிச்சுட்டே வருவேன். பிள்ளைகள் எல்லாம் இந்தா இப்படி பிள்ளை வந்துட்டாங்க. அப்போ எல்லாம் பிள்ளை வத்து தூக்கிட்டு வரோம். குமராயி பிள்ளை வத்தா ஊர் கம்மாயில் குளிக்க முடியாது. மயனை தூக்கி போட்டான் அலசு மீனுங்கள்லாம் செத்து போகும். பூரா அப்படி இருப்பாங்க. மாட்டு வண்டியில் எங்கள் கிழவைங்கெல்லாம் பத்திட்டு வரும்போது பிள்ளை வத்த பிள்ளை தாச்சியும் பிள்ளையும் கொண்டு வருவாங்க. தட்டு வண்டி முறியும். மாடு நாக்கு தள்ளிடுற ரேசு மாடு மாதிரி. ஏன்னா பிள்ளை அரட்டன்னு இருப்பேன். அவங்க அம்மா திண்டு திண்டு குசிவிட்டு இந்த தண்டியாக இருக்கும். மாடு காலி பெரிய ஆள் 19 எங்கேடி கண்டா நெளிக்கிற ஓ அப்படின்னு ஓ கத்த. மயனை தூக்கிட்டு வந்து ஊரில் ஓடும் கிடா வெட்டி போட்ட மாதிரி கிடப்பேன். எம்மோ இப்போ பிள்ளையை தூக்கிட்டு வர்றது பூரா 150 கிராம் 200 கிராம் வந்தே பிள்ளை. அதுவும் பிள்ளைகளை பூரா இப்போ பூரா மணிப்பரசு மஞ்சள் பைய அன்னைக்கு ஒரு போல முந்தாடையில் முடிஞ்சு வச்சிருக்கு. எங்கள் ஊரில் கேட்குது என்னடி பாண்டி கோயில் விபூதியான்னு. இதே என் மய முந்தாளில் அவுக்குது கீரி பிள்ளை மாதிரி. ஊட்டச்சத்து முக்கியம். அதில் பெரும்பாலும் நம்மளால என்ன பண்ணுறது இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் தெரியலை. பொண்டாட்டி மாசமாக இருந்தால் என்னமோ வேர்ல்டு கப்பு ஜெயிச்சது மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏய் ராகுல் எனக்கு ஒமட்டுதுரா. இவன் உடனே ஒமட்டுதா பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி கையை பிடிச்சி பார்ப்பேன். கன்சிவியா இருக்கடா கட்டில் விட்டு இறங்கவே விடாதடா. பொண்டாட்டி காலை அமுக்கி விட்டுவேன். சோறு பிணைஞ்சு ஊட்டுவேன். சுச்சு சுச்சு நிலாவை பாருண்டியா எட்டி பார்க்க ஃபேன் ஓடாமல் கிரிச்சு கிரிச்சுன்னு கிடக்கு. செல்லமே தங்கமேன்னு நீங்கள் பொத்தி பொத்தி கற்பனைகள்லாம் வீட்டிலே இருந்தீங்கன்னா குழந்தைகள் பிறப்பது சுகப்பிரசமாக இருக்காது. தாய்மார்களே எங்கள் ஆத்தாக்களத்தையும் சொல்கிறேன். எவ்வளோ மாசமாக எவ்வளோ கர்ப்பமாக இருந்தாலும் வயக்காட்டில் திகுத்துன்னு ஓடுங்க. ஓட்டப்பந்தய ஓடணும். ஆனால் இன்னைக்கு பெண்களை விட ஆண்கள் தான் அதிக மாதம். பூரா பீரை சாப்பிட்டு இந்தந்தடி தொப்பை. ஆமாம் முதுகுத்தூரில் நடக்கும்போது அங்கே ராமநாட்டு பைபாஸில் போய் தொப்பை அடிக்கும். சட்டார் தொப்பை வச்சுக்கிட்டு இருந்தா காசு ஊசா காசு ஊசா காசு ஊசா. அப்பெல்லாம் 2 பெரிய ஆளுங்க சேர்ந்தா என்ன பேசுவாங்க? உன் மாடு ஈன்றுச்சா? ஆடு எப்படி இருக்கு? வயக்காடு இந்த வருஷம் எவ்வளோ நெல் கொடுத்துச்சு? கருது வண்டிக்காரன் எவ்வளோ அறுப்புக்கு காசு கொடுத்த? இதைத்தான் கேட்டாங்க. இப்போ 2 பெரிய ஆள் முதுகுத்தூர் பஸ்டாண்டில் வாக்கிங் போகும்போது கேளு 2 பேரும் பேசிக்கிறது. என்னப்பா சோனே உனக்கு சுகர் எம்புட்டு? எனக்கு 150. உனக்கு? எனக்கு 230. போன வாரம் ஏன் வரல? கட்ட வரல எடுத்துட்டாங்க. உனக்கு அடுத்த வருஷம் காலை எடுத்துருவாங்க. அங்கிட்டு ஒரு ஆள் உடையாது. எனக்கு நாளைக்கு நீர்மலை எடுத்துருவாங்க. ஏன் சுகர் பிரஷர் வருது? ஏன் அதுதான் எனக்கும் தெரியல ஏன் வருது. டாக்டரா ஏன் வருதுன்னா 40 வயசு வந்துட்டாலே நீங்கள் எல்லாரும் கவனமாக இருக்கணும். இனிப்பு சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, தொங்காசை எதிர்பார்க்கக்கூடாது, காசுகளை யார்ட்டையும் செலவழிக்க கூடாது. அது இல்லாமாவா 5 வாரு அவெல்லாம் பிட்டு படமா அங்கிருந்து அடிச்சு விடுறான் பாரு படார்னு. அதே மாதிரி தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இனிமேல் நம்ம பிறக்க போகிறது இல்லத்தா. வீட்டுக்காரில் மட்டும் உங்கள் கட்டின புருஷனை யார்ட்டையும் விட்டு கொடுத்துறாங்க ப்ளீஸ் மேடம். வீட்டுக்காரர் காலை தொட்டு கும்பிட்டு காலையில் அடுப்பு பற்ற வைக்கிற எங்கள் ஆத்தா இருந்த கை தூக்குவேன். அது நினைக்கிறவன் கால் எங்கே இருக்குன்னே தெரியல. அப்போ பற்ற வச்சாங்க. காலையில் வந்து எங்கள் அப்பத்தாலாம் கம்மாயில் போய் எங்கள் அப்பத்தா மட்டார்னு தவுண்டே அடிக்கேன். பின்னாடி பார்த்தா பாவாடை முட்டையாக இருக்கும். அந்த பாவாடைக்குலேருந்து எங்கள் ஐயா அப்படியே எதிர்த்து போவார். அது வரைக்கும் பாவாடைக்கெல்லாம் அடப்படுத்து கிடந்துருப்பேன். ஆமாம் அவ்வளோதான் எங்கள் அப்பத்தா சின்னதேன். வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை தான்ட்டேன். அப்போ காலை தொட்டு கும்பிட்டுதான் அடுப்பு பற்ற வைக்கேன். ஐயா முனியாண்டி என்னை சினையாக்க பிறந்தவனே, என்னை துணையாக்க பிறந்தவனே அப்படின்னு போய் அடுப்பு பற்ற வைக்கேன். சோறு அப்படியே மல்லிகைப்பூவா வெந்து குமியேன். வர்றாளுக்கு பூரா சோறு. இன்னைக்கு காலையில் போய் புரிஞ்சேன் காலை எந்திர நோடி மேனே எங்கே காலை கிடக்கு உன் காலும் முகரையும். இப்போ புரிஞ்ச காலை தட்டுக்க முடியா பொண்டாட்டியா? கவிதா அது என்னவா ஒரு 100 ரூபா அந்த கூட கை நடுங்குது. பூரா சரக்கை போட்டுக்கிட்டு வாங்க போ. நம்ம மாமாதேன் உனக்கு மாமாட்டா எனக்கு மாமாதேன் வாங்க மாமா. கப்பலிங் போஸும் கிடையாது. பத்தியில மாமா உங்களை டொங்காசு போட கொடுக்குறான். கலை மாமாலாம் சீமக்கரு அசையுதுன்னா அட்டி கொண்டுருவாப்புல.
என்ன கரத்திலும் புணர வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பாண்டிய ஸ்தலம் 14 4வது ஸ்தலமாகிய உலக தமிழருக்கு பூரா தெரிந்த ஒரு நாடுனா திரு ஆப்பநாடு. உலக தமிழர் அத்தனை பேத்துக்கு தெரியும். திரு ஆப்பனூர் தெற்கு கொட்டாய கிராமத்திலே அமைந்து நம்மளையெல்லாம் காத்து அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஜெயமங்கல கணபதி பர்மா ஸ்ரீ பிலிகான் முனீஸ்வரர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரர் திருக்கோவில் ஒரு ஆண்டு இல்லை 2 ஆண்டு இல்லை 15வது ஆண்டாக இந்த பங்குனி பொங்கலை கொண்டாடக்கூடிய உறவுகளுக்கெல்லாம் வணங்குகிற எம்கேஆர். மதிமரியாதைக்குரிய அன்பு அப்பு NK முனியசாமி பாண்டியன் சேர்மன் ஆகிய அதிமுக ஒன்றிய செயலாளர் கடலாடி அவர்கள் தலைமையிலும் கடலாடி மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவரோட அன்போடு மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற உறவுகளோடு ஒரு மனதோடு பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பனாக அழகர் கோயிலிருந்து தத்துரூபமாக வர காத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அண்ணன் அழைத்தவுடனே இமிடியட்டாக கொல்லிமலையிலிருந்து திகுத்துக்குன்னு ஓடியார காத்து கொண்டிருக்கிறார். கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக பின்பு அரக்கன் போட்டு அடி வாங்குவதற்காக உள்ளே உத்தரம் கொடுத்து படுத்துக் கொண்டிருக்கிறான். அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த பால முருகன் அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். இன்னைக்கு என்ன செய்வது நாளைக்கு என்ன செய்வது என்று தினசரி என்ன செய்வது என்றே தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆடல் அரசி அபிநய செந்தரி 4 அடி உயரம் இருந்தாலும் 409 வாய் பேசிக்கிட்டு அவளே கிருகரன் வந்து விழுந்து விடுவான். என் அன்பு தங்கச்சி மணப்பாறை சேர்ந்த சாந்தி ஸ்ரீ அவர்கள் நகைச்சுவை நடிகையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஜிங்கி ஜிங்கி நீ நடக்கிற நடையில நூலே விட்டு போச்சு அம்மா கிட்ட வடையில எட்ட போல நான் புசி நீ சீரிற நல்ல வந்து நான் சிரிப்பதாட்டுதே வாடிய வாடிய குல்பி குல்பி ஆய போல தாய் எடுத்துக்கிட்டு எடுக்கலாம் செல்வி வாடிய வாடிய குல்பி குல்பி ஆய போல தான் வச்சுக்கிட்டு எடுக்கலாம் செல்வி ஏமை மாப்பேரு தாண்டா அஞ்சல அவன் கப்பில பூத்துட்டா நடிச்சில. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது உங்க பெரியமாமா தானே? வாழ்த்துக்கள். பெரியமாமாவுக்கு பாட்டு பாட்டியான் பாரு. மைமா பேர் அஞ்சலா குஞ்சுலைன்னு. அதனைத் தொடர்ந்து சிரிப்புக்கு அழகி பார்வையாளனின் கனவு கண்ணி என் அன்பு மருமகள் புதுக்கோட்டையை சேர்ந்த பிரீதீஸ்வரி அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கை நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நான் விட்டெறிஞ்ச சல்லிய இப்ப ஊத்திக்கிட்ட வெள்ளிய நான் விட்டெறிஞ்ச சல்லிய ஊத்திக்கிட்ட வெள்ளிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போற நெல்லிய சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பிட்டு ஏறுது எனக்கு. அதனைத் தொடர்ந்து ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையும் போது ஏன் அந்த ஆத்தா யாரை தேடுது என்னத்தா இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊத்துறாங்க நாளைக்கு அரிசி விடுறாங்களாம் யாரை காணா உட்கார்த்தா அதுக்கு மட்டும் சுக்கு காப்பி போட்டு போங்களா எங்கள் ஆத்தா அது இல்லைன்னா நானே இல்லை. ஒரு காலத்தில் அதை பார்க்கறதுக்கு பொண்ணு வாக்க வண்டி கட்டி வருவாங்க. இன்னைக்கு அது வண்டி கட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு எதில் விட்டு நாளை பண்ண வாங்கப்பா. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது மக்களை ஈர்க்கக்கூடிய குரல் வளம் யார்கிட்ட இருக்கோ அவங்களெல்லாம் நாடக உலகத்தில் செய்து திருவிடார்கள். அந்த வளம் தான் உங்களிடம். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள வக்கனாக்குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல் கருப்பு போற்றி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே
தேவர் காலடி மண்ணே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே அமர கதைய கொஞ்சம் அறிஞ்சு நீங்க பாருங்களே வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணி பிள்ளை வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணி பிள்ளை சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூராகி போட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூராகி போட மரவங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் கால்கள் பட்டா சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூராக்கி போட கண்ணு ரெண்டும் வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா குத்தம் புரிஞ்சா கொள்ளை அடிச்சா ஒத்தையில மோதிடுவா சூறக்காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆழமரம் சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்து நிப்பா பாண்டிய சீமையிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் தென்னவர் சீமையிலே இந்த மன்னவர் பேர் இருக்கும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குளமும் போற்றி பணிந்து பாட்டு படிக்கும் பாளையத்து காரணடி சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி கூட மரவங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் கால்கள் பட்டா கார கூட பால் வளர்க்கும் பொன் வளரும் பூ வளரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட இந்த மேடையில முனி ஓட்டை இருக்கு அங்க நான் மாலையோட வந்து எங்க அண்ணனை இப்படி கும்பிடத்தானே செஞ்சேன் இங்கே ஏறி வர்றேன் டீயை இங்க கொண்டு வச்சுன்னா இங்க கொண்டு போறேன் ஏலே நான் நாடத்துக்கு வந்தேன்னா காது ஊத்துக்கு வந்தேனாடா யாரா தம்பி அந்த 5 நம்பர் ரூம்ல ஏலே இவன் பொம்பளை பிள்ளை இருக்க பக்கத்து விடாதீங்க மடுவை கூட கடிப்பானப்பாவன் என்னடா பண்ற தம்பி ஊத்தி விட்டு போறேன் காலையில ஊம்பிட்டு தெரிய போறேன் தம்பி டீ மட்டும் எப்படியும் 12,000 வந்துடணும் இறச்சிரு மிருதங்க சக்கரவர்த்தி
மிருகத்துவான். உண்மையிலே அரசகுலம் டிவி ஜெயம் என்றால் இந்த புண்ணிய பூமிக்கெல்லாம் தெரியும். மிகப்பெரிய ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. மிருதங்க சக்கரவர்த்தி மட்டும் கிடையாது, நாடக உலகத்திலே 200க்கு மேற்பட்ட மிருதங்க மாணவர்களை உருவாக்கின ஒரே பெருமை அரசகுலம் டிவி ஜெயஞ்சத்தப்பாவை சாரும். இந்த பகுதியில் நிறைய சிசிஎம்லாம் வந்திருப்பாங்க. இந்த பகுதியில் நான் சொல்றதுக்கு என்ன, சின்ன ஜெயராஜ், அவர் சிங்கத்துறை மாமா, செல்வராஜ், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். மிகப்பெரிய சாம்பவான்கள். அந்த வழியில வந்ததுதான் என் தம்பி. உண்மையிலே வாழ்த்துக்கள் தம்பி. ஆமா, சொன்னா போல காடமங்கலம் என் தம்பி முருகன் சேஞ்சத பாட்ட மிருதங்க பாட வாங்கி அவருடைய மாணவர் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவெல்லாம். ஏன்னா கலை எல்லாத்தையும் உண்டு. இவர் கொரண்டி திப்புளி மாணவன், தித்திலிப்பு. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தோப்பூர். என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார். மருது அன்பளிப்பு கொடுக்கணும்னா முன்னாடி ஏன்ட்ட கொடுங்க, பின்னாடி கொடுத்தா யாரும் நாடகாரோ வாங்க மாட்டாங்க. என்னடா எங்கிட்டு பார்த்தாலும் அறுவாட்டு வெட்டுற மாதிரி தான் இருக்கு. இது நாடகமா வேற என்னமா? கிருஷ்ணா பேக்கரி கடலாடி சார்பாக ரூபாய் 1001. நன்றி கிருஷ்ணா பேக்கரி, ரொம்ப நன்றி. இனிமே தயவு ஏப்பா டீ கொண்டு வந்தானே அவன் எங்கப்பா? அவன் காலை கொஞ்சம் விழுகணும். அப்போ இங்கே வாங்க போ. டீ எனக்கு தாண்டா வாங்கிட்டு வந்து உள்ள வைக்க சொன்னேன், திருப்பி கொண்டு போயிட்டே. என்னடா வாங்கிட்டு வா சிங்க, ஒரு டீ வாங்கிட்டு வா. நல்லா மிருதங்க ஒத்த அடி அடிப்பேன், கை செவக்க அடிப்பேன். என் அன்பு தம்பி அடுத்து வந்துட்டார். தாயமான முத்துமாரி கோயில் ட்ரம் செட்டு வாங்க போ. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி ஒரே மாதிரி செவ் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஏன் உழு உழு வைக்காம அதில் பூசா ஏல இதானடா இதில் போட்டு வாங்கினது சண்டால். அந்த கூகுள்ல போட்டு வாங்காதீங்கடா, தொப்பு தொப்புன்னு கேட்கும். அதில் என்ன பண்ணுறா, சுடு தண்ணியை ஊற்றி விட்டு வாசிக்கணும். என்னத்த சொல்ல, இவங்க கூட டீ சாப்பிட்ற, எனக்கு டீ தர மாட்டேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி எங்களது மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். என்ன சொல்ற மொட்டனாக்கு முண்டை? சொக்கலிங்கமா சுருக்குலிங்கமா? அம்மா பேரு
என்னது? உன் மயன் 1 மணி நேரமா உட்காந்தேன், இப்போ மயனை தூக்கணுன்னே காணாம தர்றேன். தம்பி உள்ள வைப்பா. அம்மா வேற என்னப்பா? தம்பி வேற மாதிரி கேட்குதுப்பா. முருகேஸ்வரியா சொரியா நிலை? அப்பா என்ன செய்வாரு? குடும்பத்தை கெடுக்க போறாங்க. அப்ப அதோட தெருவில் தெரிய போற கடலாடியில் உளுந்த வடை தின்னுக்கிட்டு அப்பா என்ன வேலை வைப்பாரு? மூட்டம் போறாளா? என்ன மூட்டம்ப்பா? விறகு மூட்டம். நீங்க படிச்சுட்டு என்னவா ஆக போறீங்க? போலீஸ் ஆண்டி ஏன்ட்ட கேட்கக்கூடாது. அரைஞ்சூரன் கிரு கண்டாலிமனே போலீஸ்ன்னு சொல்லு. அப்பா கரிமூட்டம் போட்ட நீ போலீஸா வரணும். அடுத்த அப்ப நான் பப்புன்னு போட்டு வயசாயிரும். உனக்கு நான் சலிட்டு அடிப்பேன். என்னச்சிங்க? ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். எனக்கு ஒரு முத்தம் கொடுங்களே. உண்மையிலே வீரம் மறைஞ்ச மண்ணன் நிரூபிச்சிட்டான். நான் கூப்பிட்டா கூட அடுத்து லேடிஸுக்கு நோக்குறியா? நொப்பேன் புத்தி அப்படியே இருக்கடா பிரயத்தினி பையனே. அடுத்து பொம்பளை வரும்போது கூப்பிடுவாரு நிக்கிறான் பாரு. உங்க அப்ப எங்கேன்னே கருவ காட்டாச்சு. அவன் எதுக்கு நான் உட்காந்துருக்கேன்? உன் மயனை தூக்கிட்டு போ, இல்லைன்னா அவியரிசியில ஓட்டு ஆட்டி கொல்லையா. என்னடா தம்பி? தம்பி நீங்க அடிச்சிட்டீங்களா? என்ன தம்பி அத்தை குளிச்சம்? அவன் யாரு? அண்ணன்றவன். அவன் யாரு? அந்த பயப்படவே இல்லையாப்பா அவன். சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி சதீஷ். சீன் தாளம் அது சதீஷ் இல்ல, அவன் லூப்புக்குறான். சதீஷ் வாப்பா. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தம்பி. ஆணழகன் போட்டியில் தேர்வானே. எல்லாம் தேர்வாகி கப்பு கொடுக்குற நேரத்தில் தான் அந்த கப்பு கொடுக்குற ஆள்கிட்ட போய் கேட்டிருக்கேன். இங்கே நான் மானாமதுரை வண்டி நிற்குமான்னு அரைஞ்சு விரட்டி விட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவில் போயிட்டு கேட்கலாமா? அப்போத்தான் தெரியும் அவங்களுக்கு லூசுன்ட்டு. அகராதி இதெல்லாம் பண்ண. சதீஷ் சொல்லுண்ணே. என்ன வேலைக்கு வந்த? தெரியலண்ணே, பரம கூட்டி வந்தாரு. அந்த சின்ன பையன் மூத்தத்தை குடிக்கிறியா? அவன் எவ்வளோ அறிவா பேசுறேன். உப்பு கைக்கும்ண்ணே. லேசா மண்டை வெள்ளமும் காராச்சேவும் சேர்த்துக்க. தாளம் போட தானே வந்தேன்? ஆமாண்ணே. நான் பாடுற பாட்டு கரெக்டாக தாளம் போடணும். சரிண்ணே. ஏன்டா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி? வெதரில் எத்தி பண்ணி அப்புறம் வலிக்கும்ண்ணே. என்ன பேசினாலும் அகராதி மாதிரியா பேசுறேன். சரி விடு, நம்ம போய் தானே. ஆமாண்ணே. கொஞ்சம் எக்கோ இங்கே சிங்க. ஹலோ 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 ஹலோ. தம்பி உங்களுக்கு எக்கோ தேவையில்லை. நீங்க தாளம் போற ஒரு பெரிய உண்மையான பாடகரு பாடப்பட. எதுக்கு யாருக்குடா டிவி ஆகிட்டு வராங்க? அந்த ஒத்த டீயும் குடிக்காம காஞ்சி வச்சடா வெறுப்பு பேத்திக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா போடணும். சொல்லுண்ணே, ஒரே கூட போட்டு தள்ளிடுறீங்க. நிலா தம்பி நான் வீட்டு படம் நடத்தல. நிலாவிலே நிலாவிலே நான் உன்னை நேரில் பார்த்தது. ஹிந்தி பாட்டு பாடாத, தமிழ் பாட்டு பாடு. தமிழ் பாட்டு தாண்டா பிரயத்தினி பயமேனே. தமிழ் பாடுத்தேன். இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லை. ரோசா பூவே ரோசா பூவே வளர்த்தவே வாடுறே எங்கே போன? புருஷன் வீட்டுக்கு போயிருக்கோம். தாளம் போடுறா. சொல்லுங்க, பாடுங்க. போடு. கிண்ணா 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 கிண்ணா. அந்த வாயில இது பண்ண இதுல பண்ணுங்க. இல்லைங்களா? கச்சேரி கச்சேரி போடு. கச்சேரி கச்சேரி கச்சேரி. பாட்டு ஏன்டா படுத்துற? பாட்டு பாடும்போது போடுறா. இந்த பாட்டுலாம் நல்லா இருக்காது. உனக்கா பாரு. நான் தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் வரும். அடி மைனாவே 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 வா பள்ளிக்கூடம் போகலாமா? நீ எங்கேயாவது பச்சனையில் போட்டுரு, உன்னை கழுத்து சேர்த்து அடிச்சு போடுவேன். ஒரே மாதிரி தான் போடுவார். பூரா மிதிமாண்டு வச்சிடுறாங்க. எதில் விட்டு யாரு சுப்பு பேரனா? அதனை தொடர்ந்து இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. காடமங்கலம் தம்பி முருகன் பாண்டி மற்றும் உறவுகள்
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடலாடி தம்பி விழுவராஸ் அவருக்கு ஒரு கைதட்டு. நாதன் யூடியூப் சேனல் ஏகநாதர் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு. எல்லாத்துக்கும் கொடுங்க. வாழ்த்துக்கள் உறவுகளே. தெள்ள தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ விநாயகர் ரேடியோஸ் திரு ஆப்பனூர் தெற்கு கொட்டகை இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பது நாகூர் ஆண்டவர் ரேடியோஸ் கடலாடி கடலாடி கடலாடி. கை சேர்ந்து ஓசை வருவது போல் 2 மைசெட் சேர்ந்து இங்கே அற்புதமா அமைத்திருக்கிறார்கள். எங்களது ஆப்பனூர் தெற்கு கொட்டகை ஸ்ரீ விநாயகா ரேடியோஸ் மற்றும் நாகூர் ஆண்டவர் ரேடியோஸ் கடலாடி இரு உள்ளத்துக்கும் நன்றி. சூப்பர் சூப்பர். நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் திரு ஆப்பனூர் தெற்கு கொட்டகை அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. நாடகத்தினுடைய அமைப்பாளர் பெரிய ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள ஒரு நல்ல மனிதன் என் அன்பு தம்பி, எங்களது ஆப்பனூர் மிருதங்க ஆசிரியர், பத்மகிரி இசை மற்றும் நடன பள்ளி அதில் பணிபுரியக்கூடிய என் அன்பு தம்பி திரு ஆப்பனூர் ஏஜே ராஜசேகர் BA மியூசிக் டீச்சர் அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு நடுவே கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேராசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபூன் காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு வர்றேன். 2 டான்ஸ் இருக்காங்க. அந்த 2 டான்ஸ் வந்து இங்கே ஆடுவாங்க தம்பி. நீங்கள் வந்து எதுவும் மண்ணக்கண்ணா அள்ளி போட்டு அந்த வேலையில் பார்க்கக்கூடாது. சூப்பரு இருங்க திங்க. ஆப்பநாடு பெரிய குளம் திருநாதன் பிரதர்ஸ் வதனா என்ற பிரசஸ் சாயலகுடி சார்பாக ரூபாய் 501. ஐயா சார்பாக 101. 5 பாட்டு ஐயா பாட்டு பாடினேன். நீ அப்பையிலேருந்து உட்காந்தானே இருந்த. அப்ப நீ லேசா நினைச்சிருக்க மாடு புடி மாடு. ஐயா பாட்டு பாடவே இல்லைன்னா இப்படி ஒரு எங்கேயாவது கண்ட மாடா. போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளை 2 பிள்ளைய வருங்க, நடனம் ஆடுங்க. அதுக்கப்புறம் நான் வருவேன். என்னோட ஸ்டூடெண்ட் 2 பேர் வருவாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு அப்புறம் நீங்க தான் சொல்லணும். எக்க வைங்க, ஒரு பாட்டு பாடிட்டு ஓடிடுறேன். ஹலோ 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 ஹலோ. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி, நாம தேவரையா பார்த்து வருவோம் நேச செல்லாயி. ராமநாடு வண்டி ஒட்டி ஆப்பநாடு மாடு ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. ஆப்பநாட்டு சீமையில அன்னை இந்து ராணி பெற்ற, ஆப்பநாட்டு சீமையில அன்னை இந்தி ராணி பெற்ற, எக்குளமோ வணங்குதோமா ஆசை செல்லாயி. தேவரையா நம்ம உள்ள தெய்வமடி ஆசை செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி ஆப்பநாடு மாடு ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. மாலைகளும் தானும் போட்டு சோதிகளும் கையிலேந்தி, ஜோதிகளும் கையிலேந்தி, மாலைகளும் தானும் போட்டு சோதிகளும் கையிலேந்தி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி.
செல்லாயி நாம பக்தியுடன் வணங்கி வருவோம் செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி தமிழ்நாடு மாட பூட்டி பதுமநகர் போய் வருவோம் செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் செல்லாயி